ஏமா இது வறுத்து தான் சாப்பிடணுமா? அப்படி சாப்பிடக்கூடாதா? ஹாய், வெல்கம் டு எங்கேயும் சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் சிக்கன் 65 சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த சிக்கன் 65க்கு என்னென்ன மசாலா போடலான்னு நம்ம பார்க்கலாம். சிக்கன் வந்து நல்லா கழுவி 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்குறோம். மிளகாத்தூள் 4 ஸ்பூன். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா காரத்தை குறைச்சிக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் போடலாம். மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சால்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ லெமன் சாறு ஊற்றிடலாம். பரவாயில்லையம்மா, கலர்ஃபுல்லாக இருக்குது. எதுவும் கலர் பொடி எதுவும் மிக்ஸ் பண்ணிங்களா? நம்ம கலர் பொடி எதுவுமே போடலடா. காஷ்மீர் மிளகாத்தூள் மட்டும்தான் நம்ம போட்டிருக்கிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்கல்லம்மா, இதுக்கு ஏதாச்சும் கன்சிஸ்டன்சி இருக்குங்களா? அதாவது இப்போது இந்த மாதிரி இருக்கணும், மசாலா உதிராமல் இருக்குது, அந்த மாதிரி எதனா டிப்ஸ் இருக்குங்களா? இருக்குது கொஞ்சம் தான். இந்த மாதிரி சிக்கனில் எல்லாம் மசாலா ஒட்டி இருக்கணும். சிக்கன் வந்து 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ வந்து வறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உப்பு காரம்லாம் டேஸ்ட் பார்த்துடலாம். நானே டேஸ்ட் பண்ணுறேன். நானும் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வறுத்து எடுத்துடலாம். ஆயில் இடுறேன். எவ்வளோ எண்ணெய் ஊற்றணுமா? சிக்கன் போட்டால் மூழ்கிற அளவுக்கு நம்ம ஊற்றணும் எண்ணெய். ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம சிக்கன் போடலாம். ஏமா இது வறுத்து தான் சாப்பிடணுமா? அப்படி சாப்பிடக்கூடாதா? இங்கே சமைக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில எல்லாம் ஐயோ ஏம்மா எனக்கு கொடுமா எனக்கு கொடுமா எனக்கு கொடுமா பசிக்குதுமா பசிக்குதுமான்னு சொல்கிறாங்க. இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம சிக்கனை போடலாம். சிக்கன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து இப்படி கலக்கிக்கங்க. போட்டோன்னா திருப்பிடாதீங்க. இப்போ சிக்கனை போட்டாச்சு. நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். ஏமா சிம்மில் வைக்கணும்? சிம்மில் வைக்காமல் இப்படி ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம சிக்கன் வறுத்தோம்னா கரிகிறோம். சிக்கன் உள்ளே வேகாது. மசாலாலாம் அப்படியே இருக்கும். அதனால் நம்ம அடுப்பை கம்மி பண்ணிட்டோம்னா இந்த மசாலாவும் வெந்துடும், சிக்கனும் வெந்துடும். இப்போ வந்து சிக்கன் வெந்துருச்சு. அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். சிக்கன் வெந்துருச்சுன்னு எப்படிமா தெரியும்? சிக்கன் வந்து போட்டோன்னா எண்ணெய்க்கு கீழே தான் இருக்கும். வெந்துருச்சுன்னா மேலே வரும். அப்போ வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அப்படியே கையை விட்டு எடுறா கையை விட்டு சிக்கன் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் கையை விட்டு எடுத்து சாப்பிடுங்க. அடுத்த வாட்டி எனக்கு சிக்கன் சாப்பிடணுமா? நான் பொறுமையாக சாப்பிட்டுக்கிறேன். அப்போவே எடுத்து போடுற வரைக்கும் பொறுமையாக இருங்க. இதில் வந்து நாங்கள் எந்த கலருமே போடலை. உங்களுக்கு கலர் வேணும்னா காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. அவ்வளவுதான், சூடான சிக்கன் 65 ரெடி. நீங்கள் இதே மாதிரி இதே அளவோட செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மோர் ரெசிபீஸ்க்கு எங்கேயும் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.